Hi friends, welcome to jeevethaas Agam. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ஹெல்தியான பச்சைப்பயிறு தோசை தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துர்க்கேங்க. அதுல 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துர்க்கேன். இத பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. நான் அதே கப்பால 1/4 கப் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்துர்க்கேங்க. பச்சை அரிசியும் எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஊற வச்சுக்க போறோங்க. இப்போ அதே கப்பால ஒரு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துர்க்கேங்க. இப்போ நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் காலைல செய்யறதுக்காக நைட் ஊற வச்சிருக்கேங்க. ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். அதுல ஒரு 6 ல இருந்து ஒரு 8 மணி நேரம் போல நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அரைச்சிக்க போறோங்க. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துக்கலாம். இதே தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சி எடுக்க போகிறோங்க. அதனால் தண்ணி தனியாக வடித்து எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஊற வச்ச பச்சைப்பயிரையும் அரிசியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் ஒரு சின்ன துண்டு போல் இஞ்சி சேர்த்துருக்கேங்க. நான் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம் பவுடர் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லிக்விடாக நம்ம கரைச்சி வச்சுக்கலாங்க தோசை ஊற்றுற பதத்துக்கு. இப்போது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ நல்லா தோசை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சுருக்கேங்க. நல்லா கல் நல்லா சூடானதும் நம்ம நல்லா ஒரு கரண்டி போல் மாவு எடுத்து நல்லா ஊற்றிக்கலாங்க. எப்போதும் நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லையா, அதே போல் நல்லா ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றியாச்சுங்க. இப்போ இது கூடவே நான் பொடியே கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் சேர்த்து நம்ம தோசை சுடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கீழ் பகுதி நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்பொழுதும் தோசை திருப்பி போடுற மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் வெங்காயம் சேர்க்காமல் ப்ளைனாகவும் ஊற்றி காமிக்கிறேங்க. வெங்காய டேஸ்ட் பிடிக்கலைன்னா இதே மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். வெங்காயம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இன்னும் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சட்னி நம்ம செஞ்சிடலாங்க. நைட் நம்ம ஊற வச்சிட்டோன்னா காலையில் நம்ம சட்னி செஞ்சிடலாம். புளிக்க வைக்கலாம் வேண்டாம். நம்ம அரைச்ச கையோடையே உடனே ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு தோசைக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போது டயட்டில் இருக்கவங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.